ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாய்ச்சித்த திருவடிகள் போற்றி. எம் ஆசானின் அருள் வடிவு கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஆசானே, பிரபஞ்ச ஆசானே, உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்த யாம் புலர்த்திய மகரிஷி வந்து நின்றோம், அமர்ந்திருந்தோம். எங்கு அமர்ந்தோம்? ஆதி இறை நூலில் அமர்ந்தோம். அமர்ந்த நிலையில் என்ன உணர்ந்தோம்? எண்ணிலா இன்பத்தை உணர்ந்தோம். இவ்வின்ப நிலையை தான் புண்ணிய யுகத்தில் யாம் உணர எத்தனித்த நிலை. அந்நிலை இன்று ஆதி இறை நூல்களுக்குள் பிரசனித்து இருக்கின்ற பொழுது எமக்கு கிடைக்கின்றதென்றால், இன்று ஆதி இறை நூல்களை நீர் இவ்வு உலகமெல்லாம் பாவுகின்ற வேலைதனில் இப்பாருலகம் பாவமது அழிந்து நல் புண்ணிய நிலை கொண்ட நிலையாக மாறுகின்ற பொழுது யாம் தற்சமயம் நூலுக்குள் உணர்கின்ற வாழ்ந்த நிலைதனை யாவரும் இயல்பு நிலையில் உணர்ந்து நிற்கின்ற அருள் ஆசிகளை சூட்சமமாக இக்கலியுக மாந்தர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இருப்பவனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். சிவசபையால் என்ன நிகழும், சிவசபையால் என்ன நிகழ்த்தப்படும் என்ற நிலை இருக்க, ஒவ்வொருவருடைய என்ன நிலையிலும் என்ன நிகழ வேண்டும் என்பதை சிவசபைதான் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றது என்று யாம் உரைத்து அகமகிழ்கின்றோம். இவ்வாறு ஒரு மானிடன் இக்கலியுகமதில் என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை கூட சபைதான் தீர்மானிக்கின்றதென்றால், சபையின் ஆற்றல் எத்தகதி என்று தற்சமயம் உம்மிடம் இருக்கின்ற சீடர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றுதான் உமக்கு இவர்கள் சீடர்கள், நாளை இவர்கள் பிறருக்கு ஆசானாக அமர்ந்திருப்பார்கள், அப்பொழுதும் உமக்கு சீடர்களாகத்தான் இருப்பார்கள் என்ற நிலை இருக்க, அந்நிலைக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு சீடனும் தம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்காக தான் அனுதினமும் உரைத்து கொண்டிருக்கின்றோம், அயராது உரைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு உரைக்கின்ற உரைகளிலிருந்து வருகின்ற உயர் ஞானத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தம்மிடம் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளாக இருக்கின்ற காம குரோத மகம் ஆச்சரிய நிலைகளையெல்லாம் வேறறுத்து ஒருவன் உயர்நிலை கொண்ட ஜீவனாக வலம் வருகின்ற பொழுது ஜீவ ஏழாக வலம் வரலாம். அது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற பெருவடிவு நிலையில் என்று யாம் அகமகிழ்வோடு அறிவித்து ஆனந்தம் கொள்ள வைத்த சித்தனே, அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம். சிவசபையினால் பல்வேறு அழிவு நிலைகள் தடுத்தாட்கொள்ளப்படும். அதுபோல் சிவசபையில் எவரெல்லாம் இணைய காத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவ்வான்மாக்களெல்லாம் தர்ம நெறிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இக்கலியுகத்தில் தர்மத்தை யாம் கொண்டு வாழ்ந்து எவ்வித பலனும் இல்லை என்று மனம் சோர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் நீங்கள் மனம் சோர வேண்டாம், எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், சிவத்தோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள், சிவசூட்சம நூலோடு இணைந்து கொள்ளுங்கள், சிவமகா வாழை சித்தனோடு இணைந்து அவன் அவதாரமான கல்கி அவதாரமாக மாறி நின்னுங்கள் என்று எங்களுடைய சபை, நம் சபையை அங்கு சென்று யாம் உரைக்கின்ற பொழுது, பறைசாற்றுகின்ற பொழுது வந்து சேர்பவர்களை காத்து கொள்வோம். அவர்கள் சேர்வார்கள் என்று இன்றே கணித்து நின்று அவர்களை கனிவு கொண்டு காத்து நிற்கின்றோம். அவ்வாறு ஏன் இன்றே காத்து நிற்கின்றீர் என்றால், இது கலியுகம், எவரையும் மிக எளிதாக நம்பிவிட இயலாது என்ற நிலை இருக்க, அருகில் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்ற நிலை தெரியாது. இறையை மட்டும் நம்பி இருப்பவர்களுக்கு இறைதான் துணையாக நிற்க வேண்டும் என்ற நிலைக்காக இந்த இறை சபையே அவர்களுக்கு துணையாக இருக்கின்றது. அவர்கள் அறியா நிலைதனில் பின்பு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது வந்து இணைந்து கொண்டால் அவர்கள் எக்காலத்திலும் இறையோடு வளம் வருகின்ற அருள்நிலை ஆசிகளையும் வரங்களையும் சிவசபை கொடுக்கும் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜித நிலை. இவ்வாறு சபையை தெரியாத நபர்களையே தர்ம நெறி கொண்டு வாழ்ந்தால் காக்கும் என்றால், சபையை அறிந்து சபையோடு இணைந்து பணி செய்பவர்களை எவ்வாறு சபை கைவிடும் என்று யாம் கேட்கின்றோம். அவ்வாறு சபையை நாடிய எச்சீடனையும் எக்காலத்திலும் சபை ஒரு பொழுதும் கைவிடாது அவர்களை காத்து நிற்கும். அவர்களுடைய சந்ததிகளையே அவன் சபை வந்த நிலைக்கு காத்து நிற்கும் என்ற ஒரு சூட்சம நிலை ஆசி சிவசபையிலிருந்து எப்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்நிலையை உணராது எமக்கு செல்வம் இல்லை, எமக்கு பல்வேறு நிலை கொண்ட மாற்று வேற்று நிலைகளினால் பிரச்சனைகள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் தீரவில்லையே என்று பழிப்பதை விட்டுவிட்டு அவை யாவும் உம்மால்தான் வந்தது. சிவசபையின் நோக்கம் அதனை மாற்றி அமைப்பதல்ல,
உம்மை மாற்றுவது நீர் மாறுகின்ற பொழுது மாற்றலினால் உம்முடைய வினைகள் மாற்றி அமைக்கின்ற பொழுது அளவில்லா செல்வங்கள், கடார நிலை கொண்ட செல்வங்கள், பெருநிலை கொண்ட நீர்த்தேக்கங்கள், அதுபோல் நீர்த்தேக்கங்களும் நிரம்பி வழிகின்ற நிலையதுபோல் உயர்நிலை செல்வங்கள் யாவருக்கும் வந்து கிட்டிவிடும். அதுபோல் உடல்நிலை ஆரோக்கியங்களும் அபரிவிதமாக முன்னேற்றம் கண்டு அவ்வாறு அவனுக்கு உடல்நிலை குறைவு இருந்ததா என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு சீடனுடைய நிலையும் மாற்றி அமைக்கப்படும் சிவசபையில் என்று ஊர்ஜிதமாய் புலத்திய எடுத்துரைக்க வைத்த சிவமகா வாழை சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு சிவசபையில் நம்பி நாடி நிற்கின்ற ஒவ்வொரு சீடனும் எவ்வளவு பெரிய பிரளயத்திலிருந்தும் காத்தருளப்படுவான். அவன் சிவசபையை முதல் நிலையில் வைத்திருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை இவ்வேளைதனில் எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். இக்கலியுகத்தில் இதுவரை கண்டதே கொடிய நிலை என்றால், சிவசபை ஒருபுறம் புண்ணிய யுகத்தை பரப்பி கொண்டிருக்கும், மறுபுறம் கலியெல்லாம் ஒன்று சேரும் அல்லவா? அவ்வாறு ஒன்று சேர்கின்ற பொழுது நடக்கின்ற தீநிலைகளில் ஒரு சிறு எல்லளவு மட்டும் யாம் உரைக்கின்றோம். எவரை நம்பி நாடாள அனுமதித்தோமோ அவனே தம் நாட்டு மக்களை ஆழியிலும் அமழ்த்துவான், மண்ணிலும் அமிழ்த்தி விடுவான். அவர்களுடைய நலனில் சிறிதளவு கூட அவா கொள்ளாது, ஆசை கொள்ளாது, அவர்களை துச்சமாக எண்ணிக்கொண்டு அவர்களை அவனே சீரழித்து கொண்டிருக்கின்ற நிலையது ஏற்படும் என்ற நிலையெல்லாம் இருக்க, அந்நிலையில் சிவசபை அதுபோன்று இருப்பவர்களை எல்லாம் எவர் அதிலும் சிவசபையை நாடி நம்ப எத்தனிக்கின்றார்களோ, எத்தனித்தால் கூட அக்களி மாந்த கூட்டத்திலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை நல்விழி கொண்டவர்களாக நல்விதி கொண்டவர்களாக மாற்றி அமைத்து அவர்களை விதி மாற்றும் உயர்நிலை கொண்ட சித்தனாக கூட மாற்றி அமைத்து விடுவோம். இறுதி நிலையில் சிவசபையை நம்பினால், இல்லை என்றால் அதுபோன்ற அராஜகம் கொண்டவர்களோடு இணைந்து அரக்க நிலை கொண்டவர்களாக மாறி ஒருவருக்குள் ஒருவர் அழித்து கொண்டு மாழ்வதுதான் நிகழும். அதை சிவசபை வேடிக்கைதான் பார்க்கும் என்ற நிலைதான் உண்மை என்று யாமுரைக்கின்றோம். ஏனென்றால் சிவசபையை நம்பாத ஒருவருக்கு சிவசபை எவ்வாறு உதவி செய்ய இயலும்? தர்ம நெறி கொண்டு நடந்தால் அல்லவாவது நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். தர்மம் என்றால் எதுவென்று கூட அவர்கள் காதில் கேட்கக்கூட அவர்களுக்கு நேரமில்லாது இருக்கின்ற உயர்நிலை கொண்ட கர்ம வினை பிடித்தவர்களை நாங்கள் எவ்வாறு கை கொடுத்து காக்க முடியும் என்று அகத்தியன் என்று வினவி நிற்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலை கொண்டவர்களையும் மாற்று வேற்று நிலை கொண்டவர்களாக இருந்த பொழுதும் சிவசபையை நம்பினால் காப்போம். அதுபோல் பல்வேறு நிலை கொண்ட அழிவு நிலைகள் சிவசபை பரவுகின்ற பொழுது, தீவினைகளெல்லாம் ஒருபுறம் ஒன்று சேர்கின்ற பொழுது கொடூரமான நிலைகளெல்லாம் நிகழும். அதனை கண்டு சிவசபை சீடர்களுடைய மனம் வருந்தினாலும் நீங்கள் வருந்தா கல்மனம் அது கொண்டிருக்க வேண்டும் என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் அதெல்லாம் விதியின்படி நிகழ்வது. அவர்களால் இவ்வு உலகமதில் புண்ணிய யுகத்தில் வாழ ஒண்ணா நிலைதனில் அகன்று கொண்டிருக்கின்ற நிலை, அதனை கண்டு துளியளவும் அச்சம் கொள்ளாது. யாம் சிவத்தோடு இணைந்திருக்கின்றோம், சிவமகா வாழை சித்தனோடு இருக்கின்றோம், அவனுடைய நற்சீடனாக இருக்கின்றோம். அவன் உரைத்த நெறியது போல் காமலோப மதமாச்சரிய நிலைகளையெல்லாம் விட்டு யாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உயர்நிலை கொண்ட சரணாகதியோடு நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது, அக்களிமாந்தர்களுக்கு ஒருபுறம் நிகழ்கின்ற தீநிலைகளை கண்டு துளியளவும் அஞ்ச வேண்டாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். நீர் உரைத்த கொள்ளை நோய் பல பேரை வந்து கொல்லப் போகின்றது. ஆனால் அந்நிலைக்கும் சிவசபைக்கும் சம்பந்தம் அல்ல. அதது அவரவர்கள் செய்த வினையினால் அவர்களுக்கு அவர்களே செய்து கொள்கின்ற நிலை. அந்நிலையை பற்றியும் சிவசபைக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு எந்நோய் வருகின்றதோ அந்நோய்க்கு மருந்து சிவசபையில் இருக்கும். இருந்த பொழுதும் சபையை நம்பாதவருக்கு நாங்கள் எவ்வாறு கொடுக்க முடியும்? எனவே சபை நாடி இருக்கின்ற சீடர்களுக்கு நாங்கள் அந்நிலைதனை அகமகிழ்வோடு பகிர்ந்தும் இருப்போம். அந்நிலையினால் சீடர்கள் காக்கப்பட்டும் இருப்பார்கள். அதுபோல் அவர்களுடைய வினை நன்றாக இருந்தால் அந்நோய்
நாமத்தை கூட இவர்கள் கேட்காது சிவசபையோடு இணைந்து வாழ்ந்திருப்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு கணமும் சிவசபையிலிருந்து ஒவ்வொரு நற்சீடனுக்கும் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவன் உயர்கின்ற நிலை ஏதோ ஒரு நாட்டில் இருப்பவர்கள் தெரிகின்ற அளவிற்கோ அல்லது பல கண்டங்களில் இருக்கின்ற மாந்தர்கள் அவனை தெரிகின்ற அளவிற்கோ அல்லது ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் இப்பூ உலகமதில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கோ ஒரு நற்சீடனை நாங்கள் உயர்த்தப் போவதில்லை. அவன் உரைத்தால் 14 லோகங்களுக்கும் அவன் யார் என்று தெரியும் என்ற அளவிற்கு உயர்நிலைக்கு உயர்த்தப் போகின்றோம். ஒவ்வொரு சீடனையும் அந்நிலைக்கு ஏற்றால்போர் ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தன் என்றால் சிவஸ்வரூபம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்குள் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலை சரணாகதியின் மூலமாக உள்ளுக்குள் ஏற்று நின்று உரைக்கின்ற பொழுதும் அதனை காட்சியாக காண்கின்ற பொழுதும் அதன் ஆற்றலை பயன்படுத்தி எழுதுகின்ற பன்னிலைகள் மீதும் புகழார நிலைகளின் மீதும் வருகின்ற ஆற்றல் இருக்கின்றதே. அந்நிலையினால் அவன் புகழ் இப்பூ உலகம் தாண்டி 14 லோகங்களில் இவன் தெரியாத பரிமாணங்களில் கூட இவன் நாமத்தை உரைத்து அவனை சென்று நாங்கள் காண வேண்டும். அதுபோன்ற ஒரு சீடன் இருக்கின்றானா, அவன் வாழை சித்தனுக்கு நற்சீடனாக இருக்கின்றானே என்று இங்கிருந்து சில கணங்கள் சென்று உரைப்பதையும் இவன் உரைக்கின்ற உரையின் ஆற்றல் அங்கு சென்று அதிர்வதையும் கேட்டு வந்து நிற்பார்கள் காண்பதற்கு என்ற அளவிற்கு உயர்நிலை கொண்ட சீடர்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே உயர்நிலை அனைவருக்கும் கிட்டும். அந்நிலை கிட்ட வேண்டுமென்றால் பொறுமை இதனை ஒவ்வொரு சீடனும் காத்து நிற்க வேண்டும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஏன் சிவசபைக்கு தெரியாதா? இத்தனை ஆற்றல் கொண்ட சபையால் ஒரு நாளைக்குள் ஒட்டுமொத்த பூவுலகத்திலும் சபையை நிறுவி முழுமையாக நல்நிலை கொண்ட மாந்தர்களாக மாற்றிவிட முடியுமே. அல்லதேல் மாய நிலைதனை எத்தனையோ வசிய மோகன ஆகர்ஷண மந்திரங்களை எல்லாம் சித்தித்து வைத்திருக்கின்ற எண்ணிலா கோடி சித்தர்கள் கையில் இருக்க ஒவ்வொரு சித்தனும் நாமம் கூட தெரியாத ஒவ்வொரு சித்தனும் சிவசபையில் கோடிக்கணக்கில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் சென்றால் இப்பூ உலகத்தில் இருக்கின்ற எத்தனை கொடிய மாந்தனையும் ஒரு மாய நிலைக்குள் உட்படுத்தி அவனை நல்நிலை மாந்தனாக வாழ செய்துவிட முடியும். ஆனால் அவ்வாறு வாழ்ந்து என்ன பயன்? ஒரு பொம்மையை ஆட்டி வைப்பது போன்று ஆட்டி வைத்து எங்களுக்கு என்ன பயன்? உயிரற்ற பொம்மை நடந்தால் என்ன, அது பேசினால் என்ன, அதனால் பயன் என்ன? அதனால் விளைநிலங்களில் பயிர்கள் விளைவித்து என்ன, அது உண்டு என்ன? அதனால் உயர்நிலை ஆன்மீக உரைகள் உரைத்தென்ன? அதனால் எந்நிலையும் உயர்வாக செயல்படாது. ஏனென்றால் அதன் நிலை அவனை ஆட்கொண்டு அவனை ஒரு மாய நிலைக்குள் வைத்திருக்கின்ற ஒரு நிலையினால்தான் நிகழ்த்தப்படுகின்றதே தவிர அவன் ஆன்மா அதனை உணராதுதானே இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் இத்தனை பாடுபட்டு இத்தனை ஆற்றலை செலவு செய்து என்ன பலன் என்றுதான் சிவசபையில் அனைத்து சக்திகளையும் வாழை சித்தனிடம் ஒப்படைத்து நீர் பார்த்து கொள்ளும் யுகமதில் எவரெல்லாம் தேர்வார்கள், எவரெல்லாம் உம்மை நாடுவார்கள் என்ற நிலையை மட்டும் உரைக்கின்றோம். அந்நிலைக்கு உமக்கு நாங்கள் பணி செய்கின்றோம். உமக்கு பணி செய்கின்ற சீடர்களுக்கும் பணி செய்கின்றோம். அவர்களை வைத்து யுகமதை மாற்றுகின்றோம், நல் சீடர்களை சேர்க்கின்றோம். எனவே பொறுமையாக நடத்துகின்றோம் என்று ஒவ்வொரு சிவசபையை நாடுகின்ற ஒவ்வொரு மாண்டனும் உண்மையாக ஆன்ம அளவில் அவனவனுடைய மனநிலை ஆன்ம நிலையை சிவசபைக்கு ஒப்படைத்து அந்நிலையில் சித்தனை ஏற்ற நிலைக்காக அவனுக்கு ஏற்ற நிலைகள் கிடைக்கும் என்ற நிலை தன்னை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம். பல்வேறு நிலைகளாக சிவசபை பரிமணித்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையினால் என்ன நிகழப் போகின்றது? பல்வேறு பரிமாணங்களில் இருக்கின்ற சித்தர்களும் தேவர்களும் பல்வேறு ஜீவராசிகளும் சிவசபைக்கு வந்து துணை நிற்கப் போகின்றன. யுகமாற்ற நிலைக்கு உம்முடைய சீடர்களுக்கு துணை நிற்கப் போகின்றன. உம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகின்றன. பல்வேறு நிலை கொண்ட உயர்நிலை கொண்ட ஞான நிலையோடு அபரிவிதமான அவர்களுடைய அறிவையும் இக்கலியுக மாந்தர்கள் செய்த
ஒரு புண்ணியம் உம்மை நம்பிய அப்புண்ணியத்திற்காக உமக்கு பணி செய்வோம் என்று மனதை அந்நிலையில் மட்டும் அடிய வைத்து இருக்கின்ற ஒரு நிலைக்காக மகா உயர் அறிவு ஆற்றல்களை இவர்களோடு பகிர்ந்து கொள்ளும். இவர்களுக்கு தெரிஞ்சது சிறிநிலையாக இருந்த பொழுதும் அந்நிலையையும் அவைகள் கேட்டு அறிந்து கொள்ளும் என்ற அளவிற்கு ஒரு பிரபஞ்ச தொடர்பு, ஒரு பிரபஞ்ச உறவு, பல்வேறு பரிமாணங்களோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு அதிசய உறவுதனை ஒரு சமநிலை கொண்ட சித்தனாக இருந்து உம்முடைய சரணாகதி கொண்ட சீடர்களுக்கு வழங்குகின்றவனே. இந்நிலையின் மூலமாக ஒரு சிவன் நினைத்த அந்நிலை அது நிகழப் போகின்றது. ஆதியில் சிவன் படைக்கின்ற பொழுது எவ்வித மாற்று வேற்று நிலை அல்லாது ஒரு களியென்ற நிலையே இல்லாது அனைத்து ஜீவன்களும் ஒன்றோடு ஒன்று அன்போடு உறவாடி கொண்டிருந்தனவே ஒரு நிலையில். அந்நிலை உம்மால் மீண்டும் நிகழ்த்தப்பட போகின்றது. அவ்வாறு நிகழ்கின்ற பொழுது உம் சீடர்களுடைய அறிவாற்றல் நிலையும் உயர்ந்திருக்கும். அதுபோல் அவர்களிடம் இருக்கின்ற அகங்கார நிலையும் தொலைந்திருக்கும். தொலைக்க வண்ணா நிலையில் சீடர்கள் என்ற வேடமிட்டு அமர்ந்திருப்பார்களே, அவ்வாறு இருக்கின்ற சீடர்கள் எல்லாம் சீடர்கள் என்று உரைப்போம். அவர்கள் வேடமிட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் காம குரோத மதமாச்சரிய நிலைகள் செல்லவில்லை என்று தெரியும். இருந்தாலும் அவர்களை சபை விட்டு செல்ல ஒண்ணா நிலைதனில் பிடித்து வைத்திருப்போம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நிலை மட்டும் தெரியும், எம்மால் விட முடியவில்லை. ஆனால் நீங்களும் எம்மை விட்டு விட வேண்டாம், யாம் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம், உமக்கு பணி செய்கின்றோம் என்று இருக்கின்ற வரை அவர்களையும் கருணை கொண்டு சிவசபை காத்து நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே. எங்களுக்கு தேவையெல்லாம் முழுமையாக நீங்கள் விட வேண்டும் என்ற நிலையை எதிர்பார்க்கவில்லை. சித்தனை நம்பி சித்தனுக்கு எதிராக எந்நிலையும் செய்யாத வரை ஒவ்வொரு சீடனையும் நாங்கள் நற்சீடர்களாகவே கருதி கொள்வோம். அவர்களுக்குள் எத்தனை மாற்று வேற்று நிலைகள் இருந்த பொழுதும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே. என்று ஒரு மானிடன் சிவசபைக்கு எதிராக, சிவமகா பாலை சித்தனுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கின்றானோ, அன்று சிவசபை அவன் குரல் கொடுத்த நிலை மீண்டும் விழா நிலைதனில் அவனை ஆழ்த்தி அமிழ்த்திவிடும் என்ற நிலை ஒரு சூட்சம நிலை. அது சங்கார நிலை என்று யாம் உரைக்கின்றோம். சிவசபைக்கு வாருங்கள். சங்கார வேலவனுடைய உயர்நிலை கொண்ட வேல் பகிர்வில் அச்சண்முகனையே அருள் பரிசாக பெற்று செல்லலாம். ஒவ்வொரு சீடனும் என்ற நிலைதனை புலத்தியனை அகமகிழ்வோடு இவ்வேலைதனில் இணைந்தார்போல் எடுத்துரைக்க வைத்தவனே. அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம். பொதிகையிலிருந்து எம்மோடு பல கணங்கள் சிவசபை நாடி வரப்போகின்றன. பல்வேறு ஆலி நகரம் தாண்டி கூட அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்ற சித்தர்களும் சூட்சம நிலை கொண்ட சித்தர்களும் வருகின்றார்கள். சிவசபை நாடி வருகின்றார்கள். எண்ணிலா ஆற்றல்களோடு வந்து அமரப்போகின்றார்கள். அதனால்தான் உரைத்தோம், ஒரு சீடன் ஒரு சீடனை கண்டு எள்ளி நகையாடி விட வேண்டாம். சிறுநிலை ஒரு சீடனுக்கு நீர் உரைக்கின்ற உரை அவன் மனதில் ஒரு சிறு வருத்தத்தை ஏற்படுத்தினால் கூட அவனுக்குள் எச்சித்தன் அமர்ந்திருக்கின்றானோ அச்சீடனுக்குள் அச்சித்தனினால் ஒரு தீய நிலை உமக்கு வந்து சாடிவிடும், ஒரு தோஷ நிலை வந்துவிடும். அத்தோஷத்தை உமக்கு அத்தோஷம் இருக்கின்றது என்று நீர் அறியும் வரை அத்தோஷத்திலிருந்து உமக்கு விமோச்சனம் கொடுக்க இயலாது சிவசபையினால் என்ற நிலைதனை உணர்ந்து கொண்டு அவ்வாறு ஒரு சீடனை பழித்தால் அது ஒரு பல்வேறு வருடங்களாக நீர் பிறந்த மனித வருட பிறப்பு ஒரு 50 வருடம் இருக்குமா, 60 வருடம் இருக்குமா என்ற நிலை. அவர்கள் பல கோடி வருடங்கள் தவம் இருந்தவர்கள். அவர்களை நீர் பழித்தால் என்ன நிகழும்? அவர்கள் ஒரு சீடனுக்குள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அச்சீடன் என்ன புண்ணியம் செய்திருப்பான்? அவனுடைய சரணாகதி நிலை எவ்வாறு இருக்கும் என்ற நிலைதனை உணர்ந்து ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனை சித்தனாக நினைத்து அன்று வலம் வருங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக சிறுமிகளாக, மிக குறைந்த 1 வயது 2 வயது உடையவர்களாக இருந்த பொழுதும் கூட அவர்களுக்குள் தேவ சித்த கணங்கள், பல்வேறு யுகங்கள் தவம் செய்த கணங்களெல்லாம் அமரப்போகின்றன. அந்நிலையினால் ஒவ்வொருவனுடைய ஆன்மீக நிலையிலும்
அன்றே தம்மிடம் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை எம்மை மன்னித்து விட்டுவிடு என்று விட்டால் ஒவ்வொருவனுக்கும் அன்றே வரங்களை வாரி கொடுத்து விடுவோம். காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வரமும் அவனுக்கு தெரியும். இகலோக நிலை உயரும், அது அனைத்திற்கும் மேலாக இறைநிலை உயரும், இறை கணங்களுடைய தொடர்பு உயரும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். இறை கணங்களுடைய தொடர்பென்றால் சூட்சமத்தில் இருக்கின்ற தேவ சித்தர்கள் எல்லாம் இயல்பில் கரம் பிடித்து வந்து அழைத்து சென்று எம் அகத்தியன் இதற்கு முன்பு மாலை அணிகின்ற பொழுது உரைத்தார். மாலை அணிவிந்தால் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார்கள் உங்கள் தெய்வங்கள். அந்நிலை அதுபோல் சூட்சம நிலையில் ஒளிவடிவாக இருக்கின்ற சித்தர்களும் தேவர்களும் கூட உங்களுக்காக உருதரித்து உங்களுக்கு உறுதுணையாக உருதரித்து உங்களை கரம் பிடித்து உங்களுக்கு எவ்வகையான உயர் ஆன்மீக நிலையில் உயர்நிலை வேண்டுமோ அதற்கு அறிவுரைகளையும் அளித்து எங்கு செல்ல வேண்டுமோ அதற்கு துணையாகவும் வந்து நின்று பல்வேறு நிலை கொண்ட அதிசய நிலைகளை எல்லாம் காட்டி தந்து உங்களை உயர்நிலை கொண்ட சித்தர்களாக தேவர்களாக மாற்றி நிற்பார்கள். அதற்கு இன்று உங்களுக்குள் எத்தனை கணங்கள் எல்லாம் வலுவாக வந்து அமரப்போகின்றதோ அதற்கு நீங்கள் எத்தனை பக்குவத்தோடு இருக்கின்றீர்களோ அந்நிலையினால் அக்கணங்களே உங்களை வழிநடத்தும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இவ்வளவு பெரும் மகா உயர்நிலை அது நிகழப்போகின்றது வேல் பகிர்வில். எனவேதான் சிறிது அளவு கூட ஒரு சீடனை அவன் எவ்வளவு சிறியவனாக இருந்த பொழுதும் எத்தனை பெரியவனாக இருந்த பொழுதும் அவரை ஏளனமாக நினைத்து விட வேண்டாம் என்ற நிலைதனை மீண்டும் உரைக்க வைத்தவனே இந்நிலையில் இருக்கின்ற உண்மையான ஆக்ரோஷ நிலையையும் உணர்ந்து கொள்க. ஒவ்வொரு சீடனும் ஒரு பிரபஞ்சத்திற்கு சமமான ஆற்றல் கொண்ட சித்தனை சுமந்திருக்க போகின்றான். தெய்வங்களை சுமந்திருக்க போகின்றார்கள். எம் அன்னையர்களை சுமந்திருக்க போகின்றார்கள். சிவத்தையும் சுமந்து அமர்ந்திருக்க போகின்றார்கள் என்ற நிலைதான் உண்மை. எனவே உயர்நிலை சரணாகதியோடு அன்று உரையாடினால் அவ்விரு நாட்களும் தெய்வங்களோடு மனித வடிவில் உரையாடுகின்ற நிலை அன்பு மட்டுமே தலைத்திருக்க வேண்டிய நிலை. அன்று எல்நுனை அடவு கூட மாற்று வேற்று நிலையை உள்ளுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டாம் என்ற நிலைதனை அகத்தியன் உணர்த்த வைக்கின்ற நிலையாக யாம் புலத்தியன் அவன் சீடனாக இருந்து உமக்கு இன்று எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த வாழை சித்தனே, உம் சீடர்கள் இதனை கேட்டு உயர்நிலை கொண்டவர்களாக உலா வந்து அற்புத வரங்களை அன்று பெற்று சென்று உயர்நிலை கொண்ட சித்தர்களாக ரிஷிகளாக வாழ்வில் உயர்ந்து பெருநிலை கொண்டவர்களாக மாறி நிற்க பொறுமை நிலையையும் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையையும் இணைத்து உரைக்க வைத்தவனே அகமாற உம்மை அதிகாலை வேலைதனில் வாழ்த்தியதிலும் சிவசபையின் உயர்நிலை தன்னை எடுத்துரைத்ததிலும் பேரானந்தம் கொண்டு புலத்தியன் அகமகிழ்ந்து அமர்கின்றோம். இன்னும் எண்ணிலா நிலை கொண்ட அதிசயங்கள் உள்ளுக்குள் வருகின்றன. இருந்த பொழுதும் இவ்வளவு நேரம் உரைத்ததை கூட முழுமையாக கேட்க ஒண்ணா நிலையில் அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு இதுவரை உரைத்ததே போதும். ஆனால் இவ்வாசி நிலைகளில் இருக்கின்ற உண்மை நிலைதனை எவரெல்லாம் உணர்கின்றார்களோ யாம் உரைக்காது செல்கின்ற சூட்சம நிலைகளையும் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதிலிருப்பதை எடுத்துரைத்தால் இவர்களால் சிவசபையின் ஆற்றல் எது என்பதை இன்று சரணாகதி கொண்டிருப்பவர்கள் கூட நம்ப ஒண்ணா அதிசயங்கள் மிக்க நிலை அது என்று யாம் உரைத்து அந்நிலையை இன்று உரைத்தாலும் நம்ப மாட்டார்கள். உம்முடைய சரணாகதி கொண்ட சீடர்கள் கூட என்ற அளவிற்கு ஒரு அதிசயம் இருக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிதென்று உணர்ந்து கொள்ளட்டும் உம் சீடர்கள் என்ற நிலைதனை மட்டும் ஒரு இரகசிய நிலையாக, ஒரு அதிசய நிலையாக, ஒரு ஆர்வம் ஊட்டுகின்ற ஒரு நிலையாக அதனை மறைத்து வைத்து வாழ்த்து நிலை ஆசியில் பல்வேறு நிலைகளை உரைத்திருக்கின்றோம். இந்நிலையை கேட்டு உணர்ந்து உயர்ந்து ஒவ்வொருவரும் உம்மோடு எக்காலத்திலும் சரணாகதியோடு இணைந்து உறவாடி வாழ்கின்ற உயர்நிலை ஆசிகளாக இவ்வாழ்த்து நிலை ஆசிகளை மூலமாக பகிரச் செய்தவனே, உம்முடைய பாதத்தை அகத்தியன் பாதமாக, அருமுகனின் திருப்பாதமாக, எம் சிவத்தின் பாதமாக இவர்களையெல்லாம் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருக்கின்ற பிரபஞ்ச பாதமான வாழை சித்தனின் அருள் பாதமே உம்மை வணங்கி அமர்கின்றோம் புலத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சந்தை திருவடிகள் போற்றி.